ஹாய் கைஸ், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ் ஸ்டாக்கில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு என்ன கேட்குறது பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது யூஎஸ் ஸ்டாக்லன்னு கேட்குறீங்க. நீங்கள் $1 இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்றதை இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். நம்ம யூஎஸ் ஸ்டாக்கில் இந்தியாவிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேன் கார்டு நமக்கு கண்டிப்பாக தேவை. அது மேண்டட்டரி ஃபார் டேக்ஸ் ட்ராக்கிங் சொல்லுவாங்க. அது நமக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா கேஒசிக்காக, பேங்க் அக்கௌண்ட் நம்மக்கிட்ட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் மொபைல் நம்பர், அப்புறம் நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி தேவைப்படும். அப்புறம் வந்து செல்ஃபி நம்ம வந்து எடுக்கிறது, நமக்கு லைவாக எடுக்கிற மாதிரி நம்ம இந்தியா மணி ஆப்பில் நமக்கு தேவைப்படும். பாஸ்போர்ட் பார்த்திங்கன்னா அது மோஸ்ட்லி தேவைப்படாது. அதுக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ். பேன் கார்டு வந்து ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், பேங்க் அக்கௌண்ட், அப்புறம் ஆக்டிவில் இருக்க மொபைல் நம்பர், அப்புறம் நம்ம ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி ஒன்று வச்சுக்கோங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா யார் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட செல்ஃபி பார்த்திங்கன்னா லைவாக நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன பண்ணணும்னா, நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியா மணி ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர், நம்ம நார்மலாக ஒரு ஆப்பில் நம்ம மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணும்போது நேம் அதெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண போகிறது அஃபிஷியலாக மெயில் ஐடி எல்லாம் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் யூஎஸ் ஸ்டாக்கு, இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்கு, இன்சூரன்ஸ் எல்லாமே பை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட்னால நீங்கள் அந்த டேபை கிளிக் பண்ணிவிட்டு கேஒசி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அதை பேன் டீட்டெயில், ஆதார் கார்டு, அந்த ஓடிபிலாம் கொடுத்து நீங்கள் பண்ணிடுவீங்க. அதிலே உங்களுக்கு லைவ் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். அதிலே நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம யூஎஸ் பேங்க்கில் அனுப்புறதுக்காக உங்களுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படும். அதையும் நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு வேறு என்ன தேவைப்படணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ், இப்போ இந்தியாவில் எப்படி ஜீரோதா, அப்புறம் க்ரோ, ஏஞ்சல் லோன் அந்த மாதிரி இருக்க மாதிரி யூஎஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியா மணி டைப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை வெல்த், அப்புறம் வந்து அல்பாக்கான்றது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக அவங்க பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே டைப்பில் இருக்கிறது. நம்ம அது மூலயமா தான் நம்ம யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இந்தியா மணி ஆப்குள்ளே போவோம். இப்போ நம்ம இந்தியா மணி ஆப்குள்ளே வந்துவிட்டோம். இப்போ இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே வாட்ச் லிஸ்ட்டு, ரெஃபரன், எஸ்ஐபி அந்த மாதிரி இல்லை. இது எல்லாமே இந்தியன் மார்க்கெட்டுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்டாக்ஸு, யூஎஸ் ஸ்டாக்ஸு, மை இந்தியா ஃபண்ட்ஸு, இன்ஸ்டா கேஷ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம யூஎஸ் ஸ்டாக்கில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் நீங்கள் இந்தியன் மணியாகவும் பார்த்துக்கலாம், ப்ளஸ் யூஎஸ் டாலராகவும் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே ஃபெடரல் பேங்க் வியூ பேலன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் லிங்க் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் லிங்க் பண்ண பேங்க் அக்கௌண்ட் ஷோ ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டிஸ்க்ளைமராக சொல்கிறது என்னென்னா, இது எதுவுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். எதுவும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஹை ரிஸ்க்கு. அது இல்லாமல் டேக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்லேயும் டேக்ஸ் இருக்கும், ப்ளஸ் இந்தியாவில் நீங்கள் ஆல்ரெடி டேக்ஸ் ஃபைல் பண்ணி அதுக்கும் டேக்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். இதில் இப்போ நான் அமௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 1 or 2 டேஸில், ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். ரெடியானதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ இதில் ஆட் மணி கொடுக்குறது எப்படின்னு இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ வேலட் பேலன்ஸ், ஃபெடரல் பேங்க்கு, அப்புறம் ஆட்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம கிளிக் பண்ணணும். இந்த ஆட் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் மணி டு யூஎஸ் வேலட், அதாவது நம்ம பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே லிங்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் நீங்கள் எடுத்தோன்னே 10,000 காட்டுறது நீங்கள் பயப்பட தேவையில்ல. இது மினிமம் பார்த்தீங்கன்னா 1000 தான், உங்களுக்கு மினிமம் 1000 தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயே உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் 1000 என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே காட்டும் பாருங்க, இந்த டோட்டல் அமௌண்ட் யூ வில் கெட், அதாவது $10.1. அது எனக்கு எப்போ கிரெடிட் ஆகும்னா 6th April 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹாலிடேனால இன்றைக்கும் நாளைக்கும் சாட்டர்டே சண்டேனால உங்களுக்கு நாளைக்கு தான் மண்டே தான் கிரெடிட் ஆகும். இல்லை பிரேக்கப்பும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பிரேக்கப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன சார்ஜஸ் பே பண்ண வேண்டியது இருக்குன்னா, டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு $10.1 நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அதாவது யூஎஸ் ஸ்டாக் அக்கௌண்ட், இந்தியன் மணி அக்கௌண்ட்லேருந்து அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ் டாலர், இந்தியன் அதாவது ஐஎன்ஆர்லேருந்து டாலராக மாறும். அதுலேருந்து நமக்கு அந்த ட்ரை வெல்த்து ஆர் அல்பாக்கா அதில் போயிட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட் ஆகும். அது அமௌண்ட் பார்த்திங்கன்னா $10. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு $94.6. இது வந்து ஃபெடரல் பேங்க்கோடது. நீங்கள் என்ன பேங்க்கில் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை ஜிஎஸ்டி சார்ஜஸ் ₹45 வந்து மேண்டட்டரி, கண்டிப்பாக நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இதோட இந்தியா மணி பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா 0ல் தான் இருக்குது. இப்போ இதில் எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன் பாருங்கள் லைவாக.
இப்போ உங்களுக்கு இந்த 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இந்த ஆட் மணின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும், நம்ம எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ நான் அப்படியே பே என்னவோ அப்படி கொடுத்துட்றேன். இது டேரெக்டாக நான் கூகுள் பேக்கு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பேமெண்ட் நான் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இன்டர்ஃபேஸ். டெபாசிட் இன் ப்ராக்ரஸ் $10.10 ப்ளஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து ட்ரான்சாக்ஷன் இனிஷியேட்டட் மணி கிரெடிட்டட் டு ஃபெடரல் பேங்க் அக்கௌண்ட். அதாவது நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது ஃபெடரல் பேங்க் அக்கௌண்ட் போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம 6 மந்த் பேங்க் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். அது வந்து நான் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பேங்க் அப்ரூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் டெபாசிட் ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஎஸ் ஸ்டாக் வேலெட்டில் ஒரு 6th ஏப்ரலுக்குள்ளே பண்ணிக்கணும். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 4/5 வரையும் சாட்டர்டே சண்டே லீவ்னால உங்களுக்கு மண்டே அரௌண்ட் ஒரு 7 PM வந்து கிரெடிட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி நம்ம கார்ட்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும் பாருங்கள். கீழே யூஎஸ் ஸ்டாக் டெபாசிட் இன் ப்ராக்ரஸ் $10.10 இந்த மாதிரி கார்டு ஆகும். ஒன்ஸு கிரெடிட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேலட் பேலன்ஸில் $10 வந்து ஆட் ஆகிடும். இது ஆல்ரெடி 0.46 பார்த்திங்கன்னா என்னோடய டிவிடெண்ட் ஸ்டாக்கு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம் டெபாசிட் இன் ப்ராக்ரஸ் வந்து $10. இது ஒன்ஸு கிரெடிட் ஆனதும் நான் உங்களுக்கு வந்து லைவாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் இதில் $1 இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் ஆனால் கார்ட்டில் நம்ம வந்து $1 ஆட் பண்ணி ஆட் பண்ண முடியாது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா $1 நம்ம எந்த ஸ்டாக் வேணுமோ, நீங்கள் டெஸ்லா, ஃபேஸ்புக், கூகுள், அப்புறம் சாண்டேஸ்க்கு எந்த கம்பெனி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க யூஎஸ் மார்க்கெட்டில் நீங்கள் தாராளமாக அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். வேறு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா எதுவும் பெய்ட் ப்ரொமோஷன் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்டதுனால நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 7 minutes கிட்டே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஃபண்டு கிரெடிட் ஆனதும் உங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்டாக்லன்றது லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you in the next video. Bye.